அல்லாஹ் குர்ஆனிலே இப்பொழுது சொல்கிறான், நீங்கள் அஸ்ஹாபுல் மைமனா வலது கூட்டத்தாராக மாறினால் உங்களுக்கு இருக்கும் இன்பங்கள் என்ன? ஃபீ சிதுரின் மஹ்லூத். சிதிர் என்றால் இலந்தை மரம். சிதிர் இலந்தை மரம். மஹ்லூத் முள்ளில்லாத இலந்தை மரங்களுக்கு கீழ் சொர்க்கத்திலே இருப்பீர்கள். அப்ப சொர்க்கத்தில் இலந்த மரம் இருக்கு. உலகத்தில் இலந்த மரம் இருக்குது. உலகத்துடைய இலந்த மரத்துல முள் இருக்கும். எங்கட நாடுகள்லயும் இருக்குது இலந்த மரம். இலந்தையை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது மிஅராஜுடைய பாடத்திலே சூரத்து நஜ்மிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போகும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இந்தஹா சிதரத்துல் முன்தஹா, அங்கேதான் இலந்தை மரத்தை கண்டேன். அந்த இலந்தை மரத்தின் இலைகள் கஆதானில் ஃபியலா, யானையின் காதுகளை போன்று விசாலமான இலைகள். அதிலே தங்கத்திலான ஈசல்கள் சுத்தி கொண்டிருந்தது. அப்ப இலந்தை என்று சொல்லும் பொழுது சொர்க்கத்தில் இலந்தை இருக்குதா? இருக்குது. ஒவ்வொரு முள்ளிலும் பழம் இருக்கு. உலகத்தில் தான் முள்ளு, அங்கு பழம் இருக்கும். இந்த இலந்தை இலைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே, நம்முடைய காலத்தில் சவர்க்காரம் பாவிக்கின்றோம். இது ஹலாலா ஹராமா என்பது உங்களுடைய விடயம். இன்று உலகம் சுத்தத்தின் பக்கம் சென்றிருக்கிறது. இஸ்லாமிய சுத்தத்தின் பக்கம் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கைகளை கழுவ வேண்டும். நாம் இதையும் மிஞ்சி சொல்கிறோம், மூக்கையும் கழுவ வேண்டும். எவ்வாறு இன்று நாட்டிலே ஒவ்வொரு இடங்களிலும் கை கழுவப்படுகிறது, சவக்காரமிட்டு கை கழுவப்படுகிறது. நாங்கள் சொல்லி வருகிறோம், சவக்காரத்தை இடுவதற்கு முன்னால் மண்ணால் கையை சுத்தம் செய்யுங்கள். மண்ணை விட கையை சுத்தம் செய்வதற்கான ஒரு விடயம் கிடையாது. ஏனென்றால் சிறுநீர் கழித்ததற்கு பிறகோ, மர்மஸ்தானத்தை தொட்டதற்கு பிறகோ, மலம் அருந்தியதற்கு மலஜலம் கழித்ததற்கு பிறகோ கையால் கழுவிட்டு வரும் பொழுது மலத்துடைய அந்த நஜீஸ்கள் எல்லாம், அசுத்தங்கள் எல்லாம் கை ரேகைகளிலே இருந்துவிடும். இந்த கை ரேகைகளில், விரல் ரேகைகளில் இருக்கும் அசுத்தங்களை சவக்காரங்கள் போடுவதால் சுத்தமாகாது. அது சுத்தமாகுவது மண்ணை போட்டு சுத்தம் செய்ய வேண்டும். மண்ணை போட்டு கையை சுத்தம் செய்யுங்கள், பிறகு சவக்காரம் விடுங்கள். மூக்கை சுத்தம் செய்யுங்கள். ஏன்? அனைத்து கிருமிகளும் மூக்கினால் தான் செல்ல வேண்டும். மூக்கை இஸ்லாம் ஒரு நாளைக்கு 15 தடவை மூக்கை சுத்தம் செய்யும். ஃபஜ்ருக்கு சுபஹுக்கு எழும்பி 3 தடவை. ஹதீஸிலே சுன்னாவிலே இஸ்தின்ஷாக் வேறு, இஸ்தின்சார் வேறு. அப்படி என்றால் மூக்குக்கு தண்ணீரை இழுக்க வேண்டும், மேலுள்ள தண்ணீரை கீழே இழுக்க வேண்டும். விரலை போடுவதல்ல மூக்குக்குள். இதே போன்றுதான் இந்த சிதிர் என்ற இலை இருக்குது. இந்த சிதிர் என்ற இலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே மையத்துகள் குளிப்பாட்டும் பொழுது இந்த இலையுடைய தண்ணீரை போட்டுதான் தேய்ப்பார்கள். ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலே பிமாஇன் வ சித்ரின், தண்ணீரும் இலந்தை இலையும். அப்ப இலந்தை இலையில உள்ள பிரயோஜனம் என்ன? சில உலமாக்கள் இலந்தை இலையை பவுடராக்கி உடம்பிலே தேய்த்து குளித்தால் சூனியம் செய்யப்பட்டவனுடைய சூனியத்தை அல்லாஹ் இல்லாமலாக்குவார் என்பதாகவும், இரண்டாவது இலந்தை இலையை உடம்பில் தேய்ப்பதால் உடம்பில் உள்ள கிருமிகள் அவ்வாறே செத்து விடுவதாகவும் உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்திலே ஃபீ சிதிரின் மஹ்லூத், முள்ளில்லாத இலந்தை மரங்களுக்கு கீழ் இருப்பார்கள். அடுத்த இன்பம் வதல்ஹிம் மம்தூத். தல்ஹ் என்றால் வாழை மரம், மந்தூத் கொலை கொலையாக தொங்கக்கூடிய வாழை மரங்களுக்கு கீழ் இருப்பார்கள். அப்ப சொர்க்கத்திலே இலந்தை பழம், இலந்தை மரம், இதே போல வாழை, கொலை கொலையாக தொங்கக்கூடிய வாழை மரங்களுக்கு கீழ் இருப்பார்கள்.
வதில்லிம் மம்தூத். தில் என்றால் நிழல், மம்தூத் என்றால் நிரந்தரமான நிழல். சொர்க்கத்திலே சூரியன் சந்திரன் கிடையாது. சூரியன் வந்துதான் மரத்துக்கு நிழல், இருட்டு வந்துதான் இல்லை. அது நிரந்தரமான ஒரு நிழல். அதனாலதான் சொர்க்கத்தை சகோதர சகோதரிகளே கற்பனை பண்ண முடியாது. உலகத்தில் தான் நாங்கள் கஷ்டப்படுவது. மௌத்துக்கு பிறகு எந்த மனிதனும் கஷ்டப்படக்கூடாது. எங்களுடைய சிந்தனை அதுதான். உலகத்தில் நோய் வருகிறது, கஷ்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது. இப்பொழுது ஏழ்மை, பஞ்சம் வந்திருக்கிறது. சகோதரர்களே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். மௌத்துக்கு பிறகு சந்தோஷமே சந்தோஷம்தான். அல்லாஹ் சொல்கிறான், வதில்லிம் மம்தூத், நிரந்தரமான நிழல். வமாஇம் மஸ்கூப், மாண்ட தண்ணீர், மஸ்கூப் ஓடிக்கொண்டே இருக்கும், துண்டிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஆயத்துடைய சபபு நுசூல், இந்த ஆயத் ஏன் இறங்கியது? இமாம் சயீத் பின் மன்சூர் தன்னுடைய சுனனிலும், இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா, அதா முஜாஹித் ரஹிமஹுல்லா மூலமாக சொல்கிறார்கள், தாயிஃபிலே ஒரு கணவாய் இருந்தது. அந்த கணவாயுடைய பெயர் வாதி வுஜ். வாவ் ஜீம். தாயிஃபுக்கு போனால் இந்த கணவாயை கொஞ்சம் போய் பாருங்கள். அதாவது தாயிஃபிலே நீங்கள் மஸ்ஜித் அப்பாஸிலிருந்து நீங்கள் சத் இக்ரிமா என்ற இக்ரிமா பள்ளத்தாக்கு செல்லும் பொழுது இடையிலே இந்த வாதி வரும், கணவாய். வாதி வுஜ் என்ற கணவாய். அப்ப தாயிஃப் வாசிகளுக்குத்தான் இந்த வாதி வுஜ் இருந்தது. அந்த வாதி வுஜ்ஜில தான் தேன், பழங்கள், வாழைப்பழம். மக்காவில் எந்த பழமும் கிடையாது. இப்பொழுதும் தான் அங்கிருந்துதான் மரக்கறிகள், பழங்கள் எல்லாம், திராட்சை, மாதுளம்பழம் எல்லாமே வரும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த வாதி வுஜ்ஜ போல அல்லது வஜ்ஜ போல தாயிஃபில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் இல்லையா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிறது. வஅஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ சித்ரின் மக்தூத் வதல்ஹின் மம்தூத் வதில்லின் மம்தூத் வமாஇன் மஸ்கூப்.